ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கடலில் போயிட்டு 3 வாட்டி முங்கிட்டு வரேன் டாக்டரே, என் பாவமெல்லாம் போகும்னு சொல்லிட்டு முங்கும்போது சிந்து காணாமல் போயிடுறாங்க கடலில். அப்போ உடனேயே ஓடி போயிட்டு சிவா டாக்டர், சிந்து 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 எங்கே போன சிந்து, என்னை பயம்புறுத்தாத சிந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அவருக்கு நீச்சல் தெரியும், அவர் போய் கடலில் குதிச்சு சிந்துவை மீட்டு எடுத்துகிட்டு வராரு. சிந்துவை தூக்கிட்டு வந்து கரை மேலே போட்டால் சிந்து மூச்சு பேச்சு இல்லைங்க. உடனே அவர் பயந்துட்டு, சிந்து சிந்து ப்ளீஸ் சிந்து எழுந்துரு, சிந்து எழுந்துரு அப்படின்ட்டு பல்ஸெல்லாம் பார்க்குறாரு. பல்ஸெல்லாம் பார்த்ததும் சில்லு இருக்குது. உடனே கை காலெல்லாம் தேய்ச்சி விடுறாரு சூடு ஏறதுக்காக. சிந்து என்னை விட்டு போகாத சிந்துன்னு அழும்போது சிந்து என்ன பண்ணுறாங்க, அவர் காலை வந்து பிடிச்சி அவர் தேய்ச்சி விடுறாரு. சிந்து காலை தேய்க்கும் போது அவங்களுக்கு கூச ஆரம்பிச்சிடுது. உடனே பார்த்து டாக்டரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன டாக்டரே இப்போ இப்படி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ரொம்ப பயந்துட்டியா, நான் உன்னை விட்டுலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் செத்துற மாட்டேன் டாக்டரே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சிந்து நீ இது மாதிரி விளையாடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டாக்டரே எனக்கு கடவுள் எல்லாருக்கும் ஒரு உயிர் தான் கொடுத்துருக்கிறாரு, ஒரு முறை தான் சாவாங்க, ஆனால் கடவுள் எனக்கு 2 உயிர் கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய உயிரும் போனாலும் உன்னுடைய உயிரோட என் ஆத்மா கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது இப்படியெல்லாம் பண்ணுவியான்னு காதை பூச்சி முறுக்கிறாரு. டாக்டர் விடு, டாக்டர் விடு டாக்டர்னு ஓடுறாங்க. ஓடும்போது 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடும் போது டக்குன்னு கடற்கரையில் விழுந்துடுறாங்க. விழும்போது டாக்டரும் சிந்துவும் கட்டி பிடிச்சிக்கின்னு விழுறாங்க. விழும்போது அப்படியே 2 பேருக்குள்ளேயும் ரொமான்ஸு எடுக்குதுங்க. அப்படியே ரொமான்ஸ். டாக்டர் வந்து சிந்துவை பார்க்க, சிந்து வந்து டாக்டரை பார்க்க கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்து உடனே சிந்து எழுந்து கொடுன்னு ஓடிடுறாங்க. ஓடிட்டு அதுக்கப்புறமா கரையோரம் வந்து உக்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மகா என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அக்கா நான் இந்த சிவாவை வந்து ரொம்ப நம்பிக்கையாக நினச்சிருந்தீங்கல்லக்கா, நம்ம வந்து இவன் சிந்து கூட தான் போயிருப்பான் சிவா அப்படின்னு நினச்சோம் இல்லையா, அது உண்மையாயிடுச்சுக்கா, அவன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க்கா அப்படின்றாங்க. நீ எப்படி சொல்கிற அப்படின்னு அன்னபூர்ணி கேட்குறாங்க. நான் இசக்கியை விட்டு பார்க்க சொன்னேங்க்கா, அவன் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் இதை விடவே கூடாதுக்கா, நம்ம அங்கே போய் பார்க்கணுங்க்கா அப்படின்ட்டு அன்னபூர்ணியை சொல்லும்போது அன்னபூர்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. போகும்போது சிந்துவும் டாக்டரும் ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அவங்க ரூம் புக் பண்ணும்போது இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க என்னுடைய ஒய்ஃபுன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சிந்து அப்படியே மெய் மறந்து சிவா டாக்டரையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சிந்து நீ என்னை அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி சிவா கேட்கும்போது சிந்து சொல்கிறாங்க, ஏன் டாக்டரே நீ என்னை ஒய்ஃபுன்னு சொன்னல, அந்த வார்த்தையை கேட்கும்போது நான் அப்படியே என்னையே மறந்துட்டேன் டாக்டரே. நான் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த 7 ஜென்மமும் எனக்கு ஃபுல்லாக வாழ்ந்து தீர்த்தா மாதிரி இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது, அந்த வார்த்தைக்காக நான் எவ்வளோ நாள் ஏக்கத்தோடு இருந்தேன் தெரியுமா அப்படின்றாங்க. 2 பேரும் போயிட்டு சிந்து எனக்கு காய்ச்சல் வராமல் இருக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிடுறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆனதும் டாக்டர் நான் உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைலம் தேய்ச்சி விடுறாங்க. என்ன டாக்டர் உடம்புலாம் சூடாக கொதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சிந்து, எனக்கு ஒரு சுடு தண்ணி குடித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சிவா டாக்டர் சொல்ல சுடுதண்ணியும் கொடுத்து டாக்டரை படுக்க வைக்கிறாங்க. ஆனால் சிந்து கீழே தரையில் படுத்துக்கிறாங்க, டாக்டர் பெட்டில் படுத்துக்கிறாரு. அப்போது சிவா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் சிந்து எதுக்கு கீழே படுக்கிறவா, மேலே வந்து படு, பெட்டில் படு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போது சிந்து சொல்கிறாங்க, வேணா டாக்டரே, அன்னபூர்ணி அத்தை சம்மதத்தோடு தான் நான் படுக்கையில் வந்து படுப்பேன், அவங்க சம்மதம் இல்லாமல் நான் படுக்க மாட்டேன்னு கீழே படுக்கிறாங்க. அப்போ டாக்டர் பரவாயில்லையே, நீ பெரியம்மா பேச்சை ரொம்ப இதுவாக நம்புறியே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுக்கிறாரு. தூங்கும்போது லைட் ஆஃப் ஆகிடுது. ஒரே கரண்ட்டும் போயிடுது. கரண்ட்டு போயிட்ட பிறகு இடி காற்று மழையாக இருக்குது. அந்த நேரத்தில் என்னடா இது அப்படின்னு மொழூர் சத்தம் கேட்குதேன்னு பார்த்தாக்கா சிவா டாக்டர் குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறாரு, ஜுரம் வந்து. அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்துடுது. சுவிட்சு போட்டு பார்த்தா அவர் நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சிந்து வச்சுருந்த பெட்ஷீட்டையும் தூக்கி போட்டு போத்திடுறாங்க. போத்திட்ட பிறகு சிவா டாக்டர் கூட சேர்ந்து அவங்களும் படுத்துக்கிறாங்க குளிரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஆனால் படுத்து ஒரு நைட்டு பொழுது விடிஞ்சிருது. விடிஞ்சதும்
மகாவும் அன்னபூர்ணியும் ஹோட்டல் ரூமுக்கு தேடிக்கிட்டு வராங்கங்க. தேடிக்கின்னு வந்ததும் அந்த ரூம் கதவை அன்னபூர்ணி கோவமா திறந்து பார்த்ததும் பெட்டில் சிந்துவும் சிவாவும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அன்னபூர்ணிக்கு ஷாக் ஆகிடுது. ஏய் சிந்து அப்படின்னு சொல்லி ஒரு கத்து கத்துறாங்க. கத்துனதும் நாளைக்கு பலார்னு ஒரு அறை அறையிறாங்கங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து இருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் தொடர்க. பாய்.